Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 36 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல எர்வின் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து இன்னொரு டைட்டன் குரூப்பை கூப்பிட்டு வந்துட்டான். இப்ப நம்ம ரெய்னருக்கு சண்டை போட்டே ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல. நம்ம ஆளுங்க வேற அவன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அன்னஸ் பார்த்துட்டு டே அவன் மேல இருந்து குதிச்சிருங்கடா இல்லன்னா நமக்கு தான் சேதாரம் ஒண்ணு ஆதாரமே இல்லாம அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருவாங்க. சோ இப்ப இவங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா டைட்டன்ஸ் கிட்ட இருந்து தள்ளி போகணும். உடனே அடிச்சு புடிச்சு எல்லாம் எஸ்கேப் ஆவாங்க. அங்க அவன் போய் ஒரு இடிப்பான் பாருங்க, அப்படியே அந்த இடமே அதிரும். அப்படி முரட்டுத்தனமா டைட்டன்ஸை இடிச்சு தள்ளிட்டு வேகமா ஓட ட்ரை பண்ணுவான். ஆனா அதுகளும் சும்மா இல்ல, ஆல் டைரக்ஷன்ல இருந்தும் பாஞ்சு அவனை புடிச்ச லாக் பண்ணுங்க. யுமி ரெய்னருக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கா, அவளுக்கு பின்னாடி கிறிஸ்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த டைம் டைட்டன் வந்து அவளை வேற பிடிக்க வரும். யுமிர் பாஞ்சு அட்டாக் பண்ணுவான். இப்போ ஒரு 1-2 டைட்டன் மிஞ்சு போனா ஒரு 5 டைட்டன் இருந்தா வேணா சண்டை போட்டு தப்பிச்சிருவான். ஆனா 20க்கு மேல டைட்டன்ஸுங்க ரெய்னரை ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவன் பாத்தீங்கன்னா கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான். எல்லாரும் பார்த்துட்டு இது என்ன நரகமான்னு கேட்பாங்க. அப்ப யுமிர் பாக்கணுமே, அவ தான் ஒரு சைடு பாஞ்சு எல்லா டைட்டன்ஸையும் கொண்டுகிட்டு இருப்பான். அப்ப எர்வின் இருந்துட்டு இதுதான் நம்ம சண்டையோட ஆரம்பம், எல்லா ட்ரூப்ஸும் அத்தனை பக்கமும் சுத்தி அட்டாக் பண்ணுங்க. இந்த மொமெண்ட் தான் நம்ம மனித குலத்தையே காப்பாத்துமா இல்லையான்னு டிசைட் பண்ணும். எரன் இல்லாம மனித குலத்துக்கே ஃபியூச்சர்னு ஒண்ணு கிடையாது. இப்போதைக்கு மனித குலத்தை காப்பாத்தணும்னா எரனை காப்பாத்துங்கடான்னு ஆர்டர் போடுவான். அவன் சொன்னாலும் சொல்லாட்டி மிகாசா கண்டிப்பா போய் காப்பாத்தான் போறான். மொத்தத்துல எல்லாருமே வெறித்தனமா கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கூட இருக்க ஆளுங்க சண்டைக்கு போனாங்கன்னா பேசாம சண்டைக்கு போகணும், முடியலன்னா கொஞ்சம் சேஃப்டியா செக்யூர்டா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு டைட்டன் வந்து லபக்குன்னு கவிட்டு போயிடும். சரிப்பா அது மேட்டர் இல்ல. ரெய்னர் பாத்தீங்கன்னா அவன் 2 கையும் வச்சு அலேக்கா இவங்க 2 பேத்தையுமே கழுத்துக்குள்ள வச்சு லாக் பண்ணி வச்சிருந்தால, அதான் பெர்டோல்ட்டையும் நம்ம இறனையும். இப்ப அவன் கையெடுத்து சண்டை போட்டா மட்டும் தான் அந்த டைட்டன்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆனா கையெடுத்து அவனு 2 பேத்தையும் வந்து காப்பாத்திடுவாங்க. பட் இப்போதைக்கு ரெய்னருக்கு வேற வழி இல்ல. பெர்டோல்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோம், இந்த டைட்டன்ஸ்களை மட்டும் சமாளிச்சா போதும்னு சொல்லிட்டு சும்மா பொங்குன்னு எல்லாத்தையும் அடிச்சு திரிக்க விடுவான். சோ இப்ப அவன் கையை எடுத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே மிகாசா மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இனி நம்ம சான்ஸ் தான், எப்படியாச்சும் போய் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க எர்வின் கத்திக்கிட்டே வருவான், வாங்க விடக்கூடாதுன்னு. அந்த டைம் ஒரு டைட்டன் வேகமா வந்து எர்வினோட கைய கவ்வி ஒரு தூக்கும். எல்லாருமே ஷாக்ல இருப்பாங்க, ஐயோ எர்வின் மாட்டிக்கிட்டாருன்னு. ஆனா அவன் அந்த நிலைமையில கூட எரனை காப்பாத்த போங்க அப்படின்னு கத்துன உடனே சரி ரைட்டு, கமாண்டரோட ஆர்டரை மீற முடியாதுல்ல, அவங்க எரனை காப்பாத்த தான் போவாங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் கடைசியில இப்படி வந்து மாட்டிட்டான். சோ இப்ப என்னன்னா நம்ம ஆளுங்க டைட்டன்ஸ்களுக்கு நடுவுல போறாங்க. அதுங்க கையில எல்லாம் சிக்காம அதுகளை தாண்டி போய் தான் ரெய்னர்ட்ட போய் அதுக்கப்புறம் எரனை காப்பாத்தணும். அதுல ஏகப்பட்ட பேர் சிக்கி சின்னாபினமாவாங்க. மிகாசா பாத்தீங்கன்னா அத்தனையிலும் எஸ்கேப் ஆகி பாஞ்சு போய் ஒரே போட போவா. ஜஸ்ட் மிஸ்ல பெர்டோல்ட் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். அப்ப எரனோட வாய் கட்டி இருக்கும். ஆனா மிகாசாவை பார்த்து கத்திட்டே இருப்பானா, என்ன இவன் கத்திட்டு இருக்கான்னு பார்த்தா பின்னாடி ஒரு டைட்டன் இருக்குது. அவ அதை நோட் பண்ணவே இல்லை. எரனை காப்பாத்துற வெறியில கண்மூடித்தனமா அட்டாக் பண்ண வந்திருக்கான். சரி தப்பிச்சிருவான்னு பார்த்தா கடைசியில அதோட கையிலேயே போய் மாட்டிட்டான். ஜீன் உடனே பாஞ்சு போய் அவளை விடுன்னு சொல்லி அந்த டைட்டனோட கண்ணுலயே கத்திய விட்டு கிண்டிடுவான். சோ மிகாசா ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. அடுத்து ஒரு 2 பேர் பெர்டோல்ட் அட்டாக் பண்ண போவாங்க. அந்த கைத்தை ரெய்னர் கட் பண்ணி விட்டுருவான். பெர்டோல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கட்டுப்பாயிரும். ஏன்னா இவ்வளவு தூரம் இவங்க வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாச்சும் எரனோட நம்ம ஹோம் டவுனுக்கு போயே தீரணும், இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு கொலை வெறியில இருக்கான். அதே நேரங்க எரனுக்கு கடுப்பாவும். ஏன்னா இவன் ஒருத்த மாட்டினதுனால அங்க ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணணுங்கும் போது அங்க அர்மின் வருவானா. அந்த டைம் அர்மின் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதான் ஃபீமேல் டைட்டன் அந்த காட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணாங்கல்ல, அந்த டைம் பேசியிருப்பான். அதான் ஒரு மனுஷன் எதையுமே விட்டு கொடுக்க முடியலன்னா அவனால எதையுமே மாத்த முடியாது. நான் எதை விடணும், என்னோட உயிரையா இது இந்த இடத்துல தேவை அப்படின்னு நம்ம பையன் யோசிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு ஐடியா வரும். என்னன்னா இவங்க கூட சேர்ந்தவ தான் ஆனி. அவளுக்காண்டி பெர்டோல்ட் கவலைப்படுறத அவன் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கான். சோ அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெர்டோல்ட் ரெய்னர் கிட்ட, ஆமா நீங்க இப்படி பண்றதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானா, உங்க வீட்டுக்கு போறீங்க அதெல்லாம் ஓகே தான், ஆனா உங்க ஃப்ரெண்டை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு 2 பேருமே ஷாக் ஆவானுங்க. ஆமா ஆனி எங்க கூட தானே இருக்கா, அவளை விட்டுட்டு போறீங்களா, அவ உட்டோப்பியா டிஸ்ட்ரிக்ட்ல நார்த்ல ரொம்ப தூரம் தள்ளி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா, அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரத்திலேயே அவ கதற சவுண்டும் அங்க இருந்து கேட்க போகுது, என்னதான் அவளோட காயங்கள் சரியானாலும் அவளுக்குள்ள இருக்க வலி கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா அவ செத்துட்டா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க அவளை சாக விட மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கவும் டைம் கொடுக்க மாட்டாங்க, சொல்ல போனா அவ இதுக்கப்புறம் வாழ்றது எல்லாமே நரகம் தான் அப்படின்னு சொன்ன உடனே பெர்டோல்ட் வெறியாகி உங்க எல்லாத்தையுமே நான் கொல்ல போறேன்டான்னு காட்டுகத்து கத்திக்கிட்டு இருக்கும் போதே கமாண்டர் எர்வினோட என்ட்ரி. நெஞ்சில ஒரே ஓடு, ஒத்த கைதான் இருக்குது. இத்தனைக்கும் அந்த டைட்டன் இருந்து மனுஷன் தப்பிச்சிருக்காரு பாருங்களேன்.
அப்படி அவர் போட்ட போல எர்வினை கட்டி வச்சிருந்த கட்டு கட்டாயி அவன் கீழே விழுவான். மிகாசா அலேக்கா தூக்கிட்டு போயிட்டான். சோ எரனை ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. அதுக்காக கம்ப்ளீட்டா காப்பாத்தல, அவங்கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. மாஸ் காமிஸ்டார்ல மனுஷன் அவன் அங்க பெர்டோல்ட் பேன்னு தொங்கிட்டு இருக்கான். ரெய்னரை எல்லா டைட்டன்ஸும் பிடிச்சு அமுக்கிட்டு இருக்குதுங்க. இனி இதுக்கப்புறம் இங்க ஒரு வேலையும் இல்ல. அதனால எர்வின் மிஷன் முடிஞ்சது, அத்தனை பேருமே ரிட்டர்ன் கிளம்புங்க பாரு. முடிஞ்ச அளவுக்கு வெறி கொண்டு குதிரை எடுத்துட்டு கிளம்புவாங்க. அந்த டைம் யுமிர ஒரு டைட்டன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். கிறிஸ்டா களத்துல இறங்கி சும்மா காட்டுத்தனமா வெட்டி வீசுவா. அவளுக்கு சந்தோஷம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைட்டனை போட்டு தள்ளி இருக்கான்னு. இந்த விஷயத்தை யுமிர்ட்ட சொல்லிட்டு போகும்போதே கோனி அலேக்கா வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஐயோன்னு சொல்லிட்டு யுமிர் அடிச்சு புரண்டு பின்னாடி ஓடி வருவான். கோனி திட்டிட்டு இருப்பான், லூசா நீ கிளம்பலான்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு அங்க நின்னுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலான்னு ஷாஷா சொல்லுவா. என்னைய பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க விட்டுட்டு போங்கடாம்பா. அவளுக்கு என்ன பயனா, யுமிர் என்ன சொல்லியிருப்பா, இவ மட்டும் அவ கூட போகலன்னா யுமிர அவனுக்கு ரெண்டு பேருமே கொன்றுவானுங்களாமா. அதனால நான் அவ கூட போயே தீரணும்னு அவ ஒத்த கால்ல நிப்பான். அவ வேற பின்னாடி பயங்கரமா வரட்டிட்டு வருவா. கோனியால நம்பவே முடியல. இது எல்லாத்தையுமே யுமிரா சொன்னான்னு கேட்டா, அட ஆமாடா எடுபட்ட பயல இறக்கி விடும்பா. ஷாஷாக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஒருவேளை அவ போய் சொல்லி உன்னைய ஏமாத்திருப்பா. நீ பேசாம இருந்தவன கோனியும் ஆமா அதான் உண்மையா இருக்கும். அவளை பாரு, இதே யுமிர தான் உன்னைய காப்பாத்துறதுக்காக அவ்வளவு பாடுபட்டா. அது மட்டும் இல்லாம உன்னைய காப்பாத்தணும்னா மட்டும்தான் அவ இவ்வளவு சீரியஸ் ஆவா. அவ நம்ம கூட வந்தா கூட சேஃப்டியா இருக்கும். அவங்க கூட இருந்தாதான் நீங்க ரெண்டு பேருமே செத்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உடனே அட ஆமா இல்லன்னு இவ்வளவு யோசிப்பாளா. கோனி பைய இருந்துட்டு இத முட்டா பைய கூட யோசிப்பான். நீ யோசிக்கலையா அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டைட்டன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி அப்படியே பறந்து வந்து திருச்சடிச்சு விழும். அந்த இடமே புகை மண்டலமாயிர அத்தனை பேரும் மிரண்டுருவாங்க. யார் இந்த வேலையை பார்த்தான்னு பார்த்தா ரெய்னர். அவன் மேல ஏறி இருந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே அவன் தூக்கிட்டு நம்ம ஆளுங்க மேல வீசிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, அவனை பிடிச்சு அதுங்க லாக் பண்ணுன்னு பார்த்தா இப்ப அவன் அதுகளை வச்சே இவங்கள லாக் பண்றான். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு டைட்டனா தூக்கிட்டு வீசுறதுனால நம்ம ஆளுகளால சேஃப்டியா எஸ்கேப் ஆகி போக முடியல. அதுல ஒரு டைட்டன் மிகாசா ஏறன் போயிட்டு இருந்த குதிரை மேல இடிச்சு கண்ணா பின்னான்னு தெரிச்சு போய் விழுவாங்க. மிகாசாவுக்கு நல்ல அடி. அந்த டைம் டம்மு டம்மு டம்முன்னு ஒரு சவுண்ட். என்னடானா ஒரு பெரிய டைட்டன் இவங்களை அப்ரோச் பண்ணி வந்துகிட்டு இருக்குது. எந்த டைட்டன் பார்த்தா நம்ம எரனோட அம்மாவை வாய்க்குள்ள வச்சு லபக்குன்னு ஒரு கபு கபி சாப்பிட்டுச்சே ஒரு டைட்டன், அதே டைட்டன் தான் இலிச்சா மேனிக்கு இப்ப எரனை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. இனி இதுக்கப்புறம் இந்த டைட்டன்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களா இல்ல மறுபடியும் ரெய்னரும் பெர்டோல்ட்டும் ஏதாச்சும் டகால்ட்டி வேலை பண்ணி கபி எரனை தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.